Example 13. Define the function f from R to R by y equal to f of x equal to x squared. X belongs to R. Complete the table given below by using this definition. Definition na இதை mention பண்றாங்க. What is the domain and range of this function? Draw the graph of f. Okay, x கொடுத்திருக்காங்க, y கொடுத்திருக்காங்க. y equal to f of x equal to x squared னு கொடுத்திருக்காங்க. கண்டுபிடிக்க வேண்டியது இந்த blank-ஆன places. இதை தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, டெஃபினிஷன் கொடுத்தாச்சு. y equal to f of x equal to x squared னு. ஸோ இதுதான் x. ஃபார் ஈச் வேல்யூ ஆஃப் x y என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ x equal to -4 அப்படின்னா இங்கே என்ன வரும்? -4 the whole squaredனா 16 plus 16 -3 the whole squaredனா plus 9 இங்கே plus 4 plus 1 0 1 4 9 and 16 இவ்வளோதான். ஸோ டேபிள் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ வாட் இஸ் த டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க. இதுலேருந்து டொமைன்னா என்ன? டொமைன்னா இங்கே எக்ஸுக்கு என்னென்ன வேல்யூ எடுத்தோமோ அது எல்லாம் தான். எஃப் ஃப்ரம் ஆர் டு ஆர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரியல் ஃபங்க்ஷன். ஓகே, அப்போ டொமைனில் ஆல் ரியல் நம்பர்ஸ். ஓகே, ஸோ டொமைன்னா domain of f equal to set of all x such that x என்ன இருக்கு? xல என்ன கண்டிஷன் இருக்கு? x கண்டிஷன் எதுவுமே கிடையாது. x belongs to r. நெகட்டிவ் நம்பர் 0 and பாசிட்டிவ் நம்பர் எல்லாம் சேர்ந்தது என்ன? ரியல் நம்பர். ஸோ x belongs to r. ஸோ domain of f is set of all x such that x belongs to r. ஓகே, இங்கே y equal to x squared இருக்கு. ஸோ அப்போ range of f என்ன? x squared where x belongs to r. அவ்வளோதான். range of f equal to set of all x squared where x belongs to r. x ஓட எல்லா வேல்யூக்கும் x squared தான் y. சரி, டொமைன் அண்ட் ரேஞ்ச் எழுதியாச்சு. அடுத்து ட்ரா த கிராஃப் ஆஃப் எஃப்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ரெண்டு வேல்யூஸை வச்சு கிராஃப் பிளாட் பண்ண போகிறோம். நெகட்டிவ் வேல்யூவே இல்லை. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மேலே தான் வரப்போகுது வேல்யூஸு. 0 எக்ஸுக்கு -4லேருந்து +4 வரைக்கும் இருக்குது. ஒய்க்கு 16 வரைக்கும் இருக்கிற நம்பர் இருக்குது. 2 2-ஆக போட்டுக்கலாம். x -4 அப்படின்னா 16. இந்த பாயிண்ட். அடுத்து x -3னா y 9. இந்த பாயிண்ட் -4, 16. இது -3, 9 -2, 4. அடுத்து -1 1 0 0. அடுத்து 1 1 2 4 3 9 4 16. இந்த பாயிண்ட்ஸை ஃபுல்லாக கனெக்ட் பண்ணிட்டோம்னா அதான் கிராஃபு. புரிஞ்சுதா?